கவிமுன்றில் கலந்துரையாடல் 8க்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கவிஞர் பூங்குழலி வீரன் அவர்கள் எழுதிய பொம்மைகள் கூட பேசிக் கொண்டிருக்கலாம் எனும் கவிதை தொகுப்பை குறித்து நம்மிடம் பேச வந்திருக்கிறார். லாஸ்ரீ, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் என்னுடைய கலந்துரையாடலை தொடங்குவதற்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னா, நான் அதிகமா கவிதை படிக்கிற ஒரு ஆள் கிடையாது. ரொம்ப கம்மியா தான் கவிதை படிப்பேன். கதைகள் தான் அதிகம் படிப்பேன். அதனால இதுல பாக்குற விஷயங்கள் எனக்கு என்னென்ன தெரிஞ்சதோ அது மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். வேற எதுவும் கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். மாற்று கருத்து இருந்தாலும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம கவிதைக்கு போயிடலாம். அறுவை சிகிச்சைகள். எந்த ஒரு முன் அறிவிப்பும் படபடப்பும் இன்றி நடந்து கொண்டிருக்கின்றன அறுவை சிகிச்சைகள். கைவேறு கால்வேறு தலைவேறாக கிடக்கும் பொம்மைகளுக்கு மிக குறுகிய நேரத்தில் அங்கங்கள் பொருத்தப்படுகின்றன. துளியும் ரத்தம் சிந்தும் அவசியமின்றி நடந்து முடிந்து விடுகின்றன குழந்தைகள் தரும் சிகிச்சைகள். இந்த பொம்மைகள் கூட பேசி கொண்டிருக்கலாம் அப்படின்ற கவிதை தொகுப்பு புத்தகத்துல பார்த்தோம்னா முன்னுக்கு பாதி கவிதைகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவிதைகளாகத்தான் அதிகம் இருக்கும். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சில காதல் கவிதைகளும் சில வாழ்க்கை பற்றிய கவிதைகளும் அடங்கியிருக்கு. அதுல இருந்து நான் எடுத்த இந்த கவிதை பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்டது. இந்த கவிதையில இருந்து எனக்கு நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் இந்த அறுவை சிகிச்சைகள்ன்றது குழந்தைகளுக்கு தெரியாது, அது என்னன்னே தெரியாது. ஆனா அவங்க அந்த பொம்மைகளோட விளையாடுறப்போ அது என்னன்னு தெரியாம அது கழட்டி கூட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களாவே கத்துக்கிறாங்கன்றது இந்த கவிதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தோம்னா அது 2 நாள் தான். 2 நாள் அழகா வச்சு விளையாடும், பத்திரமா பார்த்துக்கும். அப்புறம் அந்த 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அது கழட்டி பூட்ட ஆரம்பிச்சிடும். அது என்னன்னு அந்த அந்த கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது குழந்தைகள்கிட்ட அதிகமாவே இருக்கு. சோ அதுதான் இந்த கவிதைகளை சொல்ல வராங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அடுத்த கவிதை. அடுத்து பாத்தீங்கன்னா களிமண் பொம்மை. நான் மிக கவனமாக ஒழுங்கி நடக்க வேண்டியிருக்கிறது. வீங்கும் நடமாறி தெரிகிறது அல்லது களிமண் பொம்மைகள். இது இந்த கவிதை ஒரு குழந்தைகள் இருக்கிற வீட்டுல ஒருவர் இருக்கிற சூழ்நிலைய விளக்கியிருக்காங்க. நம்ம அது பொம்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு நாம உதாசீனப்படுத்திடலாம். இது என்ன பொம்மை எங்க கிடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எத்திட்டு கூட போயிடலாம். ஆனா அந்த குழந்தை அந்த அந்த செயல் நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட மனசு ரொம்ப வாடி போயிடும். அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ அந்த களிமண் பொம்மை கூட அந்த குழந்தையோட மனசுக்காக நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போக வேண்டிய அந்த சூழல் அமையுது. அப்ப அந்த குழந்தைகள் அந்த பொம்மையை கூட அது களிமண்ணால அது சொந்தமா செஞ்சிருந்தாலும் சரி, அந்த பொம்மை அவ்வளவு அழகா கூட இருக்காது. ஏன்னா குழந்தைகள் செய்யறது அதுக்கு என்ன தோணுதோ அதுதான் அது இதுக்குதான் கை, இது யானை, இது நாய் அப்படின்னு சொல்லி அது செஞ்சு வைக்கிறது அதுக்கு ரொம்ப அழகான ஒரு பொம்மையா இருக்கும். ஆனா நம்ம பாக்குறப்போ அது சாதாரண ஒரு களிமண்ணா கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த குழந்தையோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நாம அந்த அந்த களிமண் பொம்மை எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அது பொம்மையாவே இல்லைனாலும் நம்ம கண்ணுக்கு அது நம்ம கடந்து அத உதாசீனப்படுத்தாம நம்ம போறது ஒரு ஒரு குழந்தைகள் இருக்கிற வீட்டுல மனிதர்களும் குழந்தைய போல யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படம் பிடித்து காட்டுவது போல இருக்கு. அடுத்த அடுத்து பசு என்கிற கவிதை. அது காடுகள் சூழ்ந்த சாலையில் குழந்தையின் முதல் பயணம். கண்கள் விரிய பார்த்து கொண்டு வந்தவள் சிங்கத்தை பார்த்ததாக சிலிர்க்கிறாள். வெளியே தூரத்தே ஒரு பசு புல் மேய்ந்து கொண்டிருந்தது மட்டும் என்னால் காணக்கூடியதாக இருந்தது. இது ரொம்ப அழகா இருந்துச்சு நான் படிக்கிறப்போ. என்னன்னா, பிள்ளைகள் சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சொல்றதுதான் மனசுல ரொம்ப ஆழமா பதியும். இப்ப இந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு காட்டு வழியில எல்லாம் போறாங்க. அப்படி பாக்குறப்போ நம்ம ஏற்கனவே சொல்லுவோம்ல, காட்டுல சிங்கம் இருக்கும். அது கேட்ட கதைகள்லாம் அது மனசுல ஆழ பதிஞ்சிருக்கு. காட்டுல சிங்கம் இருக்கும், சிங்கம் ரொம்ப கொடூரமானது, எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடும், அதுதான் ராஜா, அதுதான் எல்லாத்தையும் வேட்டையாடும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம கதை சொல்லி அது மனசுல ஆழ பதிச்சிட்டோம்.
ஆனா அந்த சிங்கம் எப்படி இருக்கும்னு அதுக்கு தெரியாது. அப்போ அது அந்த காடுனாலே அதுக்கு என்ன வரும், என்ன ஞாபகம் வரும்னா, அது சிங்கம் அங்க இருக்கும் அப்படின்றது ஞாபகம் தான் வரும். சோ அத மனசுல வச்சுக்கிட்டு இது காட்டு வழியா போறப்போ ஒரு மிருகத்தை பார்த்த உடனே அதுதான் சிங்கம் அப்படின்றது அது யூகிச்சுக்கிட்டு அதை பார்த்து பயந்துருச்சு. அப்போ குழந்தைகளுக்கு நம்ம சொல்ற விஷயங்கள் தான் எப்பவுமே ஆழப்பதியும். அவங்க வந்து எதுவுமே சொந்தமா தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா எப்பவுமே சின்ன பிள்ளைங்க வளர வளர நம்ம சொல்றது கேட்டு கூட உள்ளவங்க, குடும்பத்துல உள்ளவங்க, அம்மா அப்பா சொல்றது கேட்டுதான் அது அது வளரும். இப்ப நம்ம சிங்கத்துக்கு பசு உருவத்தை கொடுத்து இதுதான் சிங்கம்னு சொன்னா அது நம்பிரும். சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு குழந்தையோட மனசு ரொம்ப 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 எப்படி சொல்றது, ஒரு குழந்தைத்தனமான மனசு. இது சொன்னாலும் அது நம்பிரும் அப்படின்றதுனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு குழந்தைகிட்ட நம்ம ஒரு விஷயம் சொல்றப்போ அது ரொம்ப நல்ல விஷயமா சொன்னா அது இன்னும் ஆழ பதிஞ்சு அது வளர வளர இன்னும் நிறைய கத்துக்கும் அப்படின்றது மாதிரி இருந்துச்சு. சோ நம்ம எது சொன்னாலும் அந்த குழந்தை அதை ஆழ பதிச்சுக்குது அப்படின்றது தெரிய வருது. அடுத்து அடுத்து மௌனம். இது இது குழந்தைகளுடையதா இல்ல, இது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயமான ஒரு கவிதையா இருக்கு. சில மனிதர்களை நினைக்க தொடங்குகிற நொடிகளில் அவர்களை மிக கடுமையாக விமர்சிக்க மட்டுமே தோன்றுகிறது. கனமான ஒரு மௌனத்தை அவர்களுக்கு தருவதை கூட ஓர் அவமானமாக கருதுகிறேன் நான். இப்ப நம்ம இல்ல, மொழியையே புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மௌனத்தை எப்படி மொழிபெயர்க்க போகிறார்கள்? சோ இதுவும் நல்லா இருந்துச்சு. நம்ம சொல்லுவோம்ல, செவிடங்காதுல சங்கூதுற மாதிரின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலுமே அவங்களுக்கு புரியாது. இத பண்ணாத, இது செய்யாத, இல்ல இது எனக்கு கஷ்டமா இருக்கு, இது எனக்கு திரும்ப எனக்கு பண்ணாத அப்படின்னு சொல்றப்போ கேட்க மாட்டாங்க நிறைய பேர். ரொம்ப ஸ்டப்பனா இருப்பாங்க. இல்ல நான் செய்யறதா ரைட்டு, நான் செய்யறதா கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்துல நடந்துப்பாங்க. ஒரு சில விஷயத்துல நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், நீ அந்த பக்கம் போவாத, அது உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அங்கதான் போவாங்க. நம்ம நம்மள கஷ்டப்படுத்துற மாதிரி செய்வாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்கனால நம்மளுடைய வார்த்தைகளால புரிய வைக்க முடியாத ஒரு சில சமயம் சரி நம்ம மௌனமா இருப்போம். அப்படி இருந்தாவது இவங்களுக்கு ஏதாவது புரியுதா? இப்போ ஒருத்தவங்க நம்மள விரைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம திரும்ப சொல்றோம், என்னை விடைக்காத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றப்போ அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி இவங்களுக்கு சொல்லாலதான் புரிய வைக்க முடியல, அவங்களுக்கு நம்ம ஹர்ட் ஆகுதுன்னு நம்ம காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமா இருந்தாலுமே அவங்களுக்கு தெரியலன்னா அந்த மாதிரி மனுஷங்க எல்லாம் என்னதான் பண்ணாலுமே அவங்களுக்கு எல்லாம் புரியவே புரியாது மத்தவங்களோட கஷ்டம் அப்படின்ற மாதிரிதான் இது இருக்கு. சோ இது எப்படி இருக்குன்னா, ஆஹ் அது அந்த மௌனத்துக்கே அவமானம், சொல்லுக்குமே அவமானம், மௌனத்துக்கும் அவமானம். அதனால அந்த மாதிரி ஆளுங்கிட்ட பேசுறதே நம்ம தவிர்த்திடலாம் அப்படின்ற மாதிரியான கவிதையாக இது. அடுத்து வலின்ற கவிதை. தினமும் ஏதோ ஒன்றை வெகு நிதானத்துடன் மறந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள். அதனால்தான் உங்களால் அதே சுவாசத்துடன் தேநீர் அருந்தவும், நாளிதழ் படிக்கவும், நலம் விசாரிக்கவும் முடிகிறது. நானோ மிதிப்படும் ஒற்றை எறும்பின் வலி உணர்ந்து வதைப்படும் மனித உயிரின் வலி அறி. இது ஆஹ் மனிதர்களுடைய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா மறதி. சோ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு வலி நம்மளுக்கு வரப்போ அந்த கொஞ்ச நேரம் அந்த வலியை நம்ம உணர்ற நாம காலப்போக்கில் அது நம்ம மறந்து அது நமக்கான வலியா இருக்கிறப்போ ஒரு சில நேரத்துல நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரிதான் தோணும். ஆனா இந்த இந்த கவிதை எழுதியிருக்கிறவங்க அவங்களுக்கு எப்படின்னா எல்லா வலியும் அவங்க தனக்கான வலியா அவங்க உணர்றாங்க. அதாவது மிதிப்படும் ஒற்றை எறும்பின் வலி உணர்ந்து வதைப்படும் மனித உயிரின் வலி அறிந்து. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், இப்போ ஒரு எறும்பு நம்ம மிதிச்சுட்டா அது கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்களோட வலி எப்படி இருக்கும், இவங்களோட வலி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அது உணர்ந்து உணர்ந்து இவங்க கஷ்டப்படுறாங்க, மத்தவங்க மாதிரி இல்லாம இவங்கனால மத்தவங்களோட வலியும் சேர்த்து உணர்றாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா சிம்பத்தி நம்ம மத்தவங்களுக்காக ஆஹ் ஒரு சிம்பத்தி பண்றது, எம்பத்தி அவங்களுடைய கஷ்டத்தையும் நம்ம உணர்ந்து கொள்வது அப்படின்ற மாதிரி இந்த கவிதை அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த கவிதையில என்ன சொல்ல வராங்கன்னா மறதி. இதோட உள்கருத்து எனக்கு என்ன தோணுதுன்னா, மனிதர்களுக்கு மறதி ரொம்ப நல்ல விஷயமா ஒரு இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் நம்மளால வழியெல்லாம் மறந்துட்டு அடுத்த நாளை கடந்து போய்கிட்டே இருக்க முடியுது.
இதுவே எல்லா வழியும் நம்ம உணர்ந்து கொண்டு எல்லா தொழில் வழியும் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாயிரும். சோ இப்போ ஒரு எறும்பு போகுது, அதை வந்து மிதிக்காம நடக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு விறுவிறுன்னு ஒரு வேலைக்கு போறோம்னா அது தெரியுதோ இல்லையோ நம்ம மிதிச்சுட்டு தெரியாம போயிட்டே தான் இருப்போம். சோ அப்படி யாருக்குமே வலிக்க கூடாதுன்னு வாழ்றதும் ரொம்ப கஷ்டம் அப்படின்றது இதுல தெரிய வருது. அடுத்து அடுத்து நிலா காதல். இன்று இது வந்து ஒரு காதல் கதை. இன்று பிறை நிலவாய் தெரிகிறாய் வானத்தில், இன்னும் ஓரிரு நாட்களில் உருமாறலாம் நீ முழுமதியாய், பின் தொடரும் சில நாட்களில் கரைந்துருகி காணாமல் போகலாம், பிறையாயினும் முழுமதியாயினும் கரைந்துருகி காணாமல் போயினும் உன்னை பின்தொடர்வேன் இரவெனும் துணையாகவும் உன்னை தாங்கி நிற்கும் வானமா. இது வந்து ஒரு காதல் கவிதைன்னு சொல்லலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். ஸோ இது உறவுகளுக்கான ஒரு கவிதைன்னு சொல்லலாம். ஸோ ஒரு மனிதர் வந்து என்னவா இருந்தாலும் அவங்க பிறை நிலவாய், அதாவது அவங்க முழுமை பெறாத ஒருத்தவங்களா இருந்தாலும், அவங்க கிட்ட நிறைய குறை இருந்தாலும், சில காலங்கள் நம்ம அவங்க கிட்ட பேசாம அவங்க வந்து மறைஞ்சு இருந்தாலும், ஒரு நல்ல உறவானது அவங்க கஷ்டத்துல இருந்தாலும் சந்தோஷத்துல இருந்தாலும் அவங்க கூடவே வந்து எப்பவுமே ஒரு துணையா இருக்கணும், சப்போர்ட்டிவா இருக்கணும். அவங்களுடைய நன் நன் நல்லதை ஏத்துக்கிற நம்ம அவங்களுடைய கெட்ட விஷயங்களையும் ஏத்துக்கிட்டு அதை திருத்துவதற்காகவும் அவங்க கூட வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து இந்த கவிதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. அடுத்து மறத்தல். உன்னை மறந்திட உன் நினைவுகளிடம் அனுமதி கேட்கிறேன், சற்றும் கருணையின்றி மறந்து போன சில நினைவுகளையும் தந்து செல்கின்றன, எப்படி மறப்பேன் உன்னை. இது வந்து நம்ம அனுபவிக்கிற ஒரு சாதாரண விஷயத்த கவிதையா அழகா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு யாராவது பிடிச்சு போய் அவங்கள வந்து திடீர்னு நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் வந்திருக்கலாம், அறவே பேச முடியாம போயிருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மறந்துடணும்னு நினைப்போம். ஆனா அந்த மாதிரி மறந்துடணும்னு நம்ம அதிகமா எஃபர்ட் எடுக்கிறப்பதான் அது இன்னும் நிறைய ஞாபகம் வரும். பழைய பழைய விஷயங்கள்லாம் இன்னும் கிளறி நம்மளுக்கு இன்னும் நிறைய நினைவுகளை வந்து கொடுக்கும். சோ மறத்தல்ன்றது வந்து நம்ம பாஸ் பண்ணி அதை மறக்க முடியாது. அது காலப்போக்குல நடந்தாதான் அது மறத்தல். நாமளா நினைச்சாலும் அது மறக்க முடியாது அப்படின்றதுதான் இந்த கவிதை. அடுத்து நினைவுகளின் வலிமை. மேல மறத்தல், கீழே நினைவுகளின் வலிமை. எல்லாம் மறந்து விடலாம் என இயல்பாய் சொல்லி செல்கிறாய் நீ, வாழ்தல் இயங்குதல் இயக்கப்படுதல் எல்லாம் வெறும் கனவில் நடந்தது போல் விரிவருகின்றன உன் வார்த்தைகள். தினமும் இப்படி ஏதாவது ஒன்றை மறத்தல் என்பது உன் இயல்பெனில் நீ அறிந்திருக்க வாய்ப்பில்லை நான் சேர்த்து வைத்திருக்கும் நினைவுகளின் வலிமை. இதுவும் மேல உள்ளதுக்கும் ஒரு மாதிரி கனெக்ஷன் இருக்கு. ஸோ சில பேர் வந்து ரொம்ப ஈஸியா மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் விட்டு இதெல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம அடுத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னும் சில பேர்னால அது சட்டுன்னு மறக்க முடியாது. அவங்களுடைய நினைவுகளை வந்து ரொம்ப வலிமையா இருக்கும். அதனால அவங்க வந்து அதை ரொம்ப வலிமையா புடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இப்படிலாம் நடந்துச்சு இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதை மறக்கிறதுக்கு. மேல சொன்னது போலதான் சில பேர் வந்து அது ஈஸி கோவிங்கா விட்டதுனால அது காலப்போக்கில் மறந்துடும். சில பேர் வந்து அதை மறந்துடணும்னு நினைக்கிறனால அது வந்து இன்னும் ஆழமா அவங்க மனசுல பதியுமே தவிர மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த நினைவுகளோட வலிமை வந்து ரொம்ப அதிகம். அதனால அது காலப்போக்குல விட்டாதான் அது மறக்குமே தவிர நாமளா முயற்சி பண்ணா மறக்க முடியாது. அடுத்து ரகசியம். ரகசியம் கவிதை வந்து இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. எப்போதுமே மறந்து விட நினைக்கின்றோம் நமக்கான ரகசிய தருணங்களை, மீண்டும் சந்திப்பதை தவிர்க்கின்றோம் நமக்கு மட்டும் தெரிந்த ரகசிய மனிதர்களை, யாருக்காகவோ வாழ்ந்து செத்து போகின்றோம் மிக மிக ரகசியமாகவே. சோ இந்த கவிதை வந்து நிறைய கோணத்துல பார்க்கலாம். இத படிச்சோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு தனி மனிதனா வந்து நம்மளோட ரகசியங்களை நம்ம கிட்ட நாம மறைக்க முடியும். ஆனா ஒரு மனுஷங்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லாத ரகசியங்கள் நிறைய இருக்கும். அது ஒரு சில பேர்கிட்ட சொல்ற ரகசியமா இருக்கும். இன்னும் பல ரகசியங்கள் வந்து
எங்கேயுமே சொல்ல முடியாது, நமக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கிற ரகசியமா இருக்கும். அந்த மாதிரி ரகசிய தருணங்களை வந்து நம்ம மறந்து விட நினைக்கிறோம். இது வேண்டாம், இது போதும். அது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, அது சோகமான விஷயமா இருந்தாலும் சரி, அது நமக்குள்ளேயே ரகசியமான விஷயங்கள் வச்சு வச்சு நம்ம வந்து அதை மறக்கணும்னு ட்ரை பண்ணணும். சில ரகசிய மனிதர்கள் நமக்கு மட்டுமே தெரியும். நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல உறவு இருக்குன்னு நம்மளுக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா வந்து ஒரு சில காரணத்தால நம்ம பேசாம இருப்போம். அவங்கள திரும்ப சந்திக்க கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படி ரகசியமா எல்லாத்தையும் உள்ள வச்சு 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 எதுவுமே கடைசி வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம பகிர்ந்து கொள்ள முடியாமல் ஆஹ் ரகசியமாவே இறந்துரும். நம்ம இறக்குறது கூட ஒரு ரகசியம் தான். நம்ம எப்படி இறக்குறோம், அது எப்படி இருக்கும், எப்படி நம்ம உயிர் போணுச்சு, எப்படி நம்ம உடலை விட்டு பிரியுதுன்னு அது ஒரு ரகசியம் தான். அது நம்மளுக்கு தான் தெரியும். அந்த நேரத்துல நாம தான் அதை அனுபவிப்போமே தவிர கூடி சுத்தி இருக்கிறவங்க யாருமே வந்து அதை உணர முடியாது. நாம மட்டும்தான் உணர முடியும். அது உணர்ந்தாலுமே நம்மனால அது யாருக்குமே சொல்ல முடியாது. நான் எப்படி செத்து போனேன் அப்படின்றது வந்து யாருக்குமே சொல்ல முடியாது. சோ இந்த வாழ்க்கையை வந்து அவ்வளவு ரகசியங்களை வந்து உள்ளடக்கி இருக்குன்றத ரொம்ப அழகா இந்த கவிதை வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து என்ன, இதுதான் வந்து கடைசி கவிதை, இந்த புத்தகத்திலேயே வந்து கடைசி கவிதை. இந்த கடைசி கவிதை படிக்கிற வரைக்குமே வந்து இந்த புத்தகத்தோட தலைப்பை வந்து பொம்மைகள் கூட பேசி கொண்டிருக்கலாம் அப்படின்னு தான் நான் படிச்சேன். அப்புறம் இந்த கவிதையை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பொம்மைகள் கூட பேசி கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது பொம்மை கூட பேசும் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம வந்து பொம்மைகள் கூட பேசலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சுது. எப்போதும் இரைச்சல் மிகுந்ததாகவே இருக்கிறது குழந்தையின் அறை. குழந்தையின் பேச்சு ஒலி வெளியே கேட்கிறது. எல்லா கேள்விகளுக்கும் இடையே இடைவெளி இருக்கிறது. சில சிறப்புகள் கதவையும் மீறி நம்மை வந்து சேர்கிறது. சட்டென கதவு திறந்து எட்டி பார்க்கும் தருணங்களில் மட்டும் திடீர் மௌனம் நம்மை வந்தடைகிறது. பொம்மைகள் குழந்தைகளோடு மட்டும் பேசி கொண்டிருக்கலாம். இதுவும் நல்லா இருந்தது. என்னன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது அந்த பொம்மை பேசுமா பேசாதா. ஆனா அது வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில அது நம்மளுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை வந்து தனிமையில இருக்கிறப்போ பொம்மைன்ற அந்த குழந்தை வந்து தனிமையில இருக்கிறப்போ அந்த பொம்மைகள் கூட விளையாடுறப்போ அந்த குழந்தை வந்து பொம்மை கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளாயும் வந்து எதிர்பார்க்காது. ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு பவுஸ் இருக்கும். நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு அது வந்து வெயிட் பண்ணும். ஆனா அந்த பதில வந்து அது எதிர்பார்க்குதுன்னு இல்லை. அது வந்து அந்த இடத்த ஃபில்அப் பண்றது அதுக்கு தெரியும். அது மனசுல சொல்லிக்கும், ஓகே பொம்மை சாப்பிட்டுருச்சு அப்படின்னு அது மனசுல சொல்லிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கத்துக் கொடுக்கலாம். ஆக்சுவலி அந்த குழந்தைங்கிட்ட வந்து நம்ம கத்துக் கொடுக்கலாம். ஆனா குழந்தை வந்து அது ரொம்ப இயல்பா பண்ணும். ஏன்னு பார்த்தா இப்ப அந்த குழந்தை வந்து ரூம்ல வந்து விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எட்டி பார்த்தோம்னா அது வந்து விளையாடுறது நிப்பாட்டிடும். ஏன் அது வந்து நிப்பாட்டணும்? அது வந்து தப்பு இல்லையே. ஏன் அது வந்து வியர்டா நடந்துக்குது? நம்ம வந்து பொம்மை கூட வந்து பேசாத அப்படின்னு மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுக்கு வந்து எப்படி தெரியுது பேசக்கூடாதோ அந்த மாதிரின்ற ஒரு விஷயத்தினால அது ஏன் நம்ம எட்டி பார்த்தா மட்டும் அந்த விளையாட்டு நிப்பாட்டிடுது அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். அதுக்கு என்ன தோணும்? ஏன் அது வந்து நம்ம பாக்குறப்ப என் பொம்மை கூட பேச மாட்டேங்குது, ஒருவேளை நிஜமா பொம்மை பேசுமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இந்த கவிதை வந்து அமைஞ்சிருக்கு. ஆஹ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 10 கவிதைகளை பத்தி எனக்கு என்ன தோணுச்சு, எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்றத வந்து பகிர்ந்து கொண்டேன். லாஸ்ரீ பேசி முடிச்சிட்டிங்களா? ஓகே, அவங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி, மிக்க நன்றி லாஸ்ரீ அவர்களுக்கு இந்த கவிதைகள் குறித்து அவருடைய பார்வையை பகிர்ந்து கொண்டதுக்கு. சரி, நானும் வந்து வழக்கம் போல ஒரு 2 கவிதை குறித்து பேசிக்கிறேன். முதலாவதாக வந்து பசு. அது காடுகள் சூழ்ந்த சாலையில் குழந்தையின் முதல் பயணம். கண்கள் விரிய பார்த்து கொண்டு வந்தவள் சிங்கத்தை பார்த்ததாக சிலிர்க்கிறாள். வெளியே தூரத்தை ஒரு பசு அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு உயிரினம் வந்து எக்ஸைட்டட் ஆகிறதுக்கு, ஒரு மனிதன் வந்து சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போறதுக்கு, ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு போறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சில லெவல்ஸ் இருக்கு. இப்போ எப்படின்னா, ஒரு ஏழை ஒரு காரை பார்த்தோன்னே வந்து அந்த ஏழைக்கு வந்து ஆச்சரியம் வந்துடும். ஒரு காரை பார்த்தாலே ஒரு ஏழைக்கு வந்து ஆச்சரியம் வந்துடும். ஆனா ஒரு பணக்காரனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஹெலிகாப்டர் பார்த்தா கூட ஆச்சரியப்பட மாட்டான்.
ஸோ அந்த வகையில இந்த கவிதையில எனக்கு என்னன்னா, சிங்கத்தை பார்த்ததாக சிலிர்க்கிறாள் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க இல்லையா? அந்த எழுதுறவங்களுக்கு வந்து சிலிர்ப்பு எப்போ வரும்னா, சிங்கத்தை பார்த்தா தான் வரும். ஆனா அந்த சிலிர்ப்பு இந்த குழந்தைக்கு பசுவை பார்த்தாலே வந்துருச்சு. ஸோ நாமளும் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மளுடைய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய திருப்தி, ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே நம்ம திருப்தி ஆயிரும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. சின்ன வயசா இருக்கும் பொழுது அம்மா அப்பா கூட வெளியே போறோம் அப்படின்னாலே வா ஜாலியா இருக்கும். ஆனா இப்ப வந்து வெளியே போனதுன்னா ஐயோ கடவுளே வெளியே போகணுமா அப்படி அந்த அந்த ஒரு ஏரியால இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு வேறுபாட்டை வந்து காமிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த கவிதையில. ஸோ பசுன்ற கவிதை வந்து எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அடுத்தது வந்து நினைவு. இந்த மறத்தல் பத்தி இப்போ இல்லை மறத்தலும் இல்லை, நினைவுகளின் வலிமை. இது குறித்து சொல்லணும்னா எனக்கு இன்னைக்கு கூட காலையில ஒரு கவிதையை படிச்சுட்டு இருந்தேன். சும்மா ஃபேஸ்புக்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது யார் எழுதுனான்னு தெரியல எனக்கு. நான் வந்து தேநீரைத்தான் ஊற்றுகிறேன், குவளைக்குள் தேநீரைத்தான் ஊற்றுகிறேன், ஆனால் பருகுவது என்னமோ நினைவுகளைத்தான் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ அவர் வந்து டீ குடிக்கும் பொழுது வந்து ஃபோன் பாய்க்காத ஆள்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மள மாதிரி நம்ம நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறோம், டிவி பார்க்குறோம், நண்பர்களோட போகிறோம். ஸோ அங்கே போய் நம்ம டீ காஃபி மைலோ ஏதோ குடிக்கும் பொழுது கண்டிப்பாக பேசிக்கிட்டு இருப்போம், உரையாடுவோம். ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் மீம்ஸ் ஏதாவது பார்த்து சிரிச்சிட்டு இருப்போம். இது எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு கப் தேநீர் மட்டும் ஊற்றி பருகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது. ஸோ நினைவுகளுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது அப்படின்னு தான் நானும் சொல்ல வரேன். ஸோ இந்த கவிதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, என்னுடைய இந்த 2 கவிதை பார்வையை தாண்டி வேறு யாராவது இந்த கவிதைகள் குறித்து பேச விரும்புறீங்கன்னா தாராளமா பேசலாம். வாங்க ராஜலட்சுமி டீச்சர், சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நல்ல ஒரு கவிதை தொகுப்பு. கவிதை படிச்சும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் கூட இது எல்லாமே வந்து பொம்மை பத்தி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு, பொம்மை பேசுறது, பொம்மை செய்யறது, பொம்மை பத்தி விளையாடுறது அப்படின்னு இருக்கும்ட்டு படிக்க படிக்க பார்த்தா அது இன்னும் வேற மாதிரியான ஒரு ஆழமான பொருள்கள் தான் இந்த கவிதைகள் இருந்தது. எனக்கு அதுல நிறைய எல்லாமே நல்லாதான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மௌனம் அப்படின்ற ஒரு கவிதை. ஆஹ் பேசி பேசி நிறைய பேருக்கு புரிய வைக்க வேண்டிய காலகட்டத்துல தான் நம்ம இருக்கோம். ஆனா மௌனம்ன்றது அந்த வார்த்தைகளை தாண்டின ஒரு விஷயம் அப்படின்ற விஷயத்த இந்த கவிதை ரொம்ப சொல்லியிருக்கு. அது அழகா சொல்லியிருக்காங்க. கனமான ஒரு மௌனத்தை அவர்களுக்கு தருவதை கூட ஒரு அவமானமாக கருதுகிறேன். அப்படின்னா அந்த மௌனத்தை வந்து உனக்கு கொடுக்கறதே நான் அவமானமா நினைக்கிறேன். பிகாஸ் அதுக்கு நீ வந்து கொஞ்சம் கூட ஆஹ் என்ன தகுதியான ஒரு பர்சன் இல்ல அப்படின்னு அந்த அந்த வரி சொல்ல வருது. ஏன்னா நான் சொல்ற மொழியே புரிந்து கொள்ளாத முடியாதவங்ககிட்ட எப்படி வந்து அவங்க அந்த என் மௌனத்தை புரிஞ்சுக்க போறாங்க? நான் என் மௌனம் எதை சொல்லுது? அது வலிய சொல்லுதா, இல்ல அன்ப சொல்லுதா அப்படின்றது அது உன்னால கண்டிப்பா புரிஞ்சுக்கவே போறது கிடையாது. சோ இந்த கவிதை வந்து பார்க்க மேம்போக்கா படிச்சு பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது ரொம்ப ஆழமான ஒரு ஒரு கருத்தை வந்து இந்த கவிதையில இருக்கு. அடுத்ததான் எனக்குமே ரொம்ப பிடிச்சது அந்த இனிமைகளின் வலிமை அப்படின்ற கவிதை தான். ஆஹ் ஆஹ் நிறைய விஷயம் வந்து நான் நின்னா, நடந்தா, பார்த்தா, எழுந்தா, எல்லா விஷயமும் உன்னை மட்டுமே நினைவு படுத்துகின்ற இருக்கிற விஷயங்கள்ல இருக்கும்போது எது அவனோட தினமும் தினமும் இப்படி ஏதாவது ஒன்றை அப்படின்ற சொல்லியிருக்காங்க. தினமும் ஏதாவது ஒன்றை அப்படின்னா அவனுக்கு அதான் அந்த பொண்ணு அவ்வளோ ஐயோ பொண்ணு ஆனான்னு தெரியல, ஐயோ தப்பா சொல்லிடக்கூடாது. யாருமே ஆணா இருக்கட்டும் பெண்ணாகவுமே இருக்கட்டுமே, ஆனா அவங்க கொடுத்த அந்த நினைவு வந்து அந்த தினமுமே அவங்களுக்கு இருக்கும்போது அவ மறந்துடலாம் அப்படின்னு அவர் இயல்பா ரொம்ப சிம்பிளா அந்த சொல்றீங்க சொல்லும்போது அது அந்த அந்த ஒப்போனன்ட் பர்சனுக்கு தெரியல ஆக்சுவலி. அந்த நினைவு வந்து ரொம்ப வலிமையானது. அது எனக்கு வலியை கொடுக்குது. அது நீ சொல்ற மாதிரி ஒரு இயல்பான எளிமையான விஷயம் கிடையாது அப்படின்றது கண்டிப்பா உனக்கு தெரிய போறதே கிடையாது. ஏன்னா நீ கொடுத்தது எவ்வளவுன்றது உனக்கே தெரியல அப்படின்ற அந்த விஷயத்த அதை சொல்ல வருது. சோ அதுவுமே ரொம்ப நல்லா நல்லா இருந்தது. ஆஹ் என்ன சொல்லுவாங்க, நிஜத்துல வாழ்றது வேற, நினைவுகளோடு வாழ்றது வேற. ஆனா இந்த நினைவுகளோடு வாழ்றதுக்கு அந்த மனசு வந்து ரெடியா இருக்கு. அதனால நீ மறக்கணும்னு சொல்றது கூட
எப்படி உன்னால அதை சொல்ல முடியுது அப்படின்னு அந்த ஒரு கேள்வி அங்க வருது. சோ அது ரொம்ப நல்லா இருந்தது இந்த கவிதை. இப்படி அருமையான கவிதைகளை எங்களோட பகிர்ந்து கொண்ட லாஸ்ரி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி ராஜலட்சுமி அருகம்பா அவர்களுக்கு. அடுத்ததா வேற யாராவது கருத்து பகிர விரும்புறீங்களா? வணக்கம். வணக்கம் அன்பரசி டீச்சர், சொல்லுங்க. சரி, இந்த கவிதைகள்லாம் நான் படித்து பார்க்கும் பொழுது பொம்மைகள் கூட பேசலாம் என்பது பெரும்பாலும் அந்த கவிதை இது நூல்ல வந்து குழந்தைகள் எப்படி பொம்மையை கையாளுறாங்க, அந்த பொம்மைகளுக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்கும், அந்த ஒரு நோக்கத்துல எழுதப்பட்டதா இருந்தாலும் சில கவிதைகள் வந்து உணர்வுகளின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு. நான் அந்த பொம்மைகள் கூட பேசலாம் என்பதை நான் எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா, ஆம், சில சில கவிதைகள் பார்க்கும்போது இங்கே இங்கே பார்க்கும்போதே கூட மறந்துவிட உன் நினைவுகளின் அனுமதி கேட்கிறேன், சற்றும் கருணையின்றி மறந்து போன அப்படின்ற அந்த கவிதை இருக்கு, மறத்தல் என்பது. இப்ப மனிதர்கள் கூட பொம்மைகள் மாதிரி இருக்காங்க நிறைய பேர். எந்த உணர்ச்சியும் இல்லாம எதுவும் இல்லாம ஏன் பொம்மை மாதிரி இருக்க. அதாவது பொம்மை என்பது ஒரு உயிரற்ற ஒரு பொருளாக நம்ம நினைக்கின்றோம். அதற்கு எந்த உணர்வும் கிடையாது, எதுவும் இல்லை அப்படின்ற பொழுது இந்த பொம்மைகள் கூட பேசலாம் என்பது நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த பொம்மைகள்ன்றது மனிதர்களையும் உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் சில சில இடங்கள் இந்த கவிதைகள்ல வந்து அவங்க வந்து மனிதனுக்கு ஒப்பிட்டு உள்ள அந்த மறத்தல், உன் நினைவுகளை மறக்க விரும்புகிறேன், நினைவுகளின் வலிமை இதெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது என்னுடைய கண்ணோட்டம், பார்வை. அவ்வளவுதான் பிரதீவு. எனக்கு இந்த 2 கவிதைகள் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா நினைவுகளின் வலிமையும், இந்த அறுவை சிகிச்சை அதுவும் ரொம்ப அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல ஒரு பொம்மை வந்து பிள்ளைங்க அப்படித்தானே எல்லாம் கை கால பிச்சு போட்டுட்டு அப்புறம் திரும்ப பொறுத்து பார்க்கறது, இது வந்து இயல்பாவே அவங்க எழுதியிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு கவிதைகள் கூட இப்படி எழுதலாம் அப்படின்றது அந்த கவிஞைக்கு வந்து தோன்றுறது பெரிய விஷயம். நல்லா கையாண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்லி நல்ல ஒரு கவிதை தொகுப்பு தான் நீங்க வந்து எடுத்திருக்கீங்க. ஏன்னா ஆரம்பத்துல நான் இந்த கவிதை தான் முதல்ல போட்டேன். அப்புறம் 2 பேரும் ஒரே மாதிரி கவிதை தொகுப்பு எடுத்திருக்கீங்கன்னு அப்புறம் சரின்னு மாற்றிக்கொண்டேன். பரவாயில்ல, நல்லா இருக்கு. பூங்குழலி வீரனுக்கு வாழ்த்துக்கள் எழுதியதுக்கு. லாசரிக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நல்ல ஆய்வு செய்து நீங்க சொல்லியிருக்கீங்க. நன்றிமா. ஓகே, மிக்க நன்றி அன்பரசி டீச்சர். அடுத்தபடியாக வந்து நம்மளுடைய தாமரை முனுசாமி அவர்கள் கை தூக்கியிருந்தாங்க. சுலோச்சனா டீச்சர் இப்ப கை தூக்கியிருக்காங்க. 2 பேர்ல ஓகே, தாமரை முனுசாமி அவர்கள் பேசுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நானும் தேர்ந்தெடுத்த பார்த்த கவிதையில என்ன ஈர்த்தது வந்து அறுவை சிகிச்சைகள். ஓகே, இந்த கவிதை ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கவிஞரோட நோக்கு தெரியல. பட் நான் ஒரு கோணத்துல பார்த்தேன். என்னன்னா, எந்த ஒரு முன்னறிவிப்பும் படவெடுப்பும் இன்றி நடந்து கொண்டிருக்கின்றன அறுவை சிகிச்சைகள். கைவேறு கால்வேறு தலைவேறாக கிடக்கும் பொம்மைக்கு மிக குறுகிய நேரத்தில் அங்கங்க பொருத்தப்படுகின்றன. அதுல அடுத்த வரிதான் நான் வந்து பேச போறது. துளியும் ரத்தம் சிந்தும் அவசியமின்றி நடந்து முடிந்து விடுகின்றன குழந்தைகள் தரும் சிகிச்சைகள். இது வந்து பொம்மைக்கு மட்டும் சொல்ற மாதிரி இல்ல. ஒரு குழந்தைனாவே ஒரு மருத்துவர் தான், ஒரு மனநல மருத்துவர் சொல்லலாம். ஒரு குழந்தை பார்த்தாலே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும். அந்த மாதிரி குழந்தைகள் வந்து மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க, ஒரு சந்தோஷம். குழந்தைகளை வந்து எப்படி சொல்லுவாங்க, கடவுளுக்கு இணையாக ஒப்பிடுவாங்க, மன்னிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த உள்ளம் வச்சிருப்பாங்களே. அந்த மாதிரி குழந்தைகள் வந்து மனிதர்களுக்கு வந்து எப்போதும் சிகிச்சை கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. பொம்மைகளை வந்து அப்படி பிரிச்சு போடலாம், பட் ஆனா நம்மளோட மனிதர்களை பாதுகாக்கிறாங்க அப்படின்ற ஒரு நோக்கில் இந்த கவிதை இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். பட் ஆனா கவிஞரின் கருத்து என்னன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்லுவாங்க, குறுக அந்த கவிதைகள் இருந்தாலும் பட் ஆனா அது படிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, முதல் சொற்றோட தேன் வந்து சுவைக்கும், அப்புறம் அதை அப்படியே குடிக்க குடிக்க ஒன்றும் அதிக சுவையாகும்ல. அந்த மாதிரி அடுத்த கவிதைகளுக்கு போகும்போது வந்து அதோட மெருகு வந்து இன்னும் ஏறிக்கிட்டே போகுது. அப்புறம் இந்த கவிதை தொகுப்புகளை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த லாஸ்ட்ரி அவர்களுக்கு நன்றி. அவ்வளவுதான் என்னோட கருத்து. தேங்க்யூ. ஓகே, மிக்க நன்றி டீச்சர். அடுத்தபடியாக நமது ஆசிரியை சுலோச்சனா மகாலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன், நலம் நலமறி யாவல். அனைவரும் நலமா இருக்கீங்களா? இன்றைக்கு என்னோட திருக்குறள் வகுப்பு சற்று விரைவா முடிந்தது, அதனால்தான் இணைய முடிந்தது. வணக்கம். அறுவை சிகிச்சைகள்
இந்த கவிதை எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. நான் சொல்ல வந்த கருத்துக்கள மற்ற தோழிகளும் சொல்லிட்டாங்க. அதனால நான் என்ன வரேன்னா, இந்த பொம்மையோட விளையாடுறது இப்ப பார்த்தீங்கன்னா, முன்பு காலத்துல இந்த பொம்மை இருக்கும். அப்படியே இந்த பிளாஸ்டிக் பொம்மை தனித்தனியா கைய அப்படியே சுத்தி எடுத்து தூக்கி போடலாம். தலைய கழட்டலாம். எல்லாம் செய்யலாம். அது இப்போ அந்த மாரி பொம்மைகள் ரொம்ப குறைவு தான். இதெல்லாம் துணியில வந்துருது அப்படியே. அந்த அந்த ஒரு அந்த ஒரு பயிற்சி பிள்ளைங்களுக்கு இல்லாம போயிருது. அந்த பொம்மைகள் அத புடுங்கி தலைய திருவி எடுக்கிறது, கைய சுத்தி அப்படியே பிடுங்கி எறியறது, பிறகு அத போடும்போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து செய்யறது எல்லாமே பிள்ளைகளுக்கு பயிற்சியும் கூட. அவங்களோட அந்த கை, கால் எல்லாம் திடமாவறதுக்கான பயிற்சியும் கூட. அந்த ஒரு விஷயமும் அதுல மறைஞ்சிருக்குது தான் நான் பார்க்குறேன். அப்புறம் சத்தம் இல்லாமல், ரத்தம் இல்லாமல், யுத்தம் இல்லாமல் ரொம்ப அமைதியா இந்த அறுவை சிகிச்சை நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறது கவிதை தனம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அ கை வேறு, கால் வேறு, தலை வேறாக கிடக்கும். கை, காலு, தலை எல்லாம் வேற வேற இடத்துல இருக்கும். அத திரும்பி எடுத்து பசங்கம் பண்ணிருங்க அந்த பிள்ளைங்க. சரிங்களா? அது. அப்புறம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்ல. அவங்க இன்னைக்கு இந்த பொம்மை தான் விளையாட போறாங்கறதுலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாரி இது நம்ம வாழ்க்கைக்கும் நமக்கு என்ன நடக்க போகுதுன்ற எந்த ஒரு முன்னறிவிப்பும் நமக்கும் இல்லையே. மலங் தபர்பாவுன்னுவாங்க இல்லையா? அந்த மாரி அ இந்த இன்னும் இப்போ பிஹெச்டி வரைக்கும் கூட இந்த கவிதைய யோசிக்கலாம். நான் ஓரளவுக்கு நிறுத்திக்கிறேன். அப்புறம் எனக்கு சற்று முன்பு ஒரு சகோதரி சொன்னாங்க இல்லையா? அந்த என்னது பிள்ளைகள பார்த்தாலே, அந்த மழலை செல்வத்த பார்த்தாலே ஒரு தனி இன்பம் தான். கவலைகள்லாம் மறந்தும் பறந்தும் போகும். எவ்வளோ இதா இருந்தாலும் அந்த பொக்கை வாய் சிரிப்பே நம்மள அப்படியே மயங்கி வச்சுரும். ஸோ அந்த அந்த ஒரு த த தெய்வீக தன்மை இந்த பிள்ளைகள் கிட்ட, குழந்தைகள் கிட்ட இருக்கு. ஸோ அதையும் நான் அந்த கவிதையில பார்த்தேன். அடுத்து அந்த குழந்தைகள் தரும் சிகிச்சைகள்ன்றது இந்த அறுவை சிகிச்சை மட்டுமே இல்ல. அவங்க நமக்கு குடுக்குற சிகிச்சையும் கூட தான். நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு குருன்னுவாங்க. இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதும், அவங்க வளரும்போதும் கூட அவங்கள குழந்தைன்னு தான் சொல்லுவோம். அவங்க சொல்றதும் ஒவ்வொரு விஷயமும் கூட நமக்கு ஒரு ஒரு தருணத்துல யோசிச்சு பார்த்தோம்னா, "ஓ! இப்படியா? சரிதான். அவங்க சொல்றது சரிதானே!" அப்படின்னு யோசிப்போம். அது அனுபவிச்சிருப்பீங்க. அம் அடுத்து இன்னொரு கவிதை இந்த அ மறத்தல். மறத்தல் எடுங்கய்யா. மறத்தல் உன்னை மறந்துவிட உன் நினைவுகளிடம் அனுமதி கேட்கிறேன். அதாவது மறந்தால் தான் என்னது? மறந்தால் தானே அ மறந்தா தானே நினைக்கணும் அப்டின்னுவாங்க. மறந்தா தானே நினைக்கணும். நினைச்சுக்கிட்டே இருந்தா மறக்க தேவையில்லையே. நினைச்சுக்கிட்டே இருந்தா நினைக்க தேவையில்லையே. ஸோ அந்த பட்சத்துல இங்க என்ன சொல்றாங்க, ஒரு சில காலகட்டத்துல நம்ம ஒரு விஷயத்த மறக்கணும்னு நெனச்சு, அத கொஞ்சம் ஆழமா யோசிக்க போனோம்னா, அதுக்கே உயிர் கொடுத்துருவோம். உயிரோட்டம் ஆயிரும். அதுக்கு உயிர் கொடுத்து அதுலருந்து இப்ப இந்த கவிதையில சொன்னது போல தான். "சற்றும் கருணையின்றி மறந்து போன சில நினைவுகளையும் தந்து செல்கின்றன." ஏற்கனவே அத மறக்கணும்னு நெனைப்போம். அது மறக்கணும்னு நெனைச்சு ஒரு சில விஷயத்த யோசிக்கும்போது, பற்பல இன்னும் ஆழமான விஷயம்லாம் நம்ம மனதுல உட்காந்துக்கும். அத மறக்கவே முடியாது. இதே மாரி தான் வேற ஒரு இதுக்கு நான் தொடர்பு படுத்துறேன்னா, சில விஷயத்த ஐயோ! இது நடந்துற போது, நடந்துற போது, நடந்துற போது. இப்ப கோயில் வெளிய சப்பாத்து வச்சுட்டு போறோம்னு வச்சுக்கங்களேன். ஐயோ! அந்த சப்பாத்த எடுத்துட்டு போயிற போறாங்க, எடுத்துட்டு போயிற போறாங்க, எடுத்துட்டு போயிற போறாங்கன்னு நம்ம எடுத்துட்டு போயிற போறாங்கன்றோம். அது உயிர் கொடுக்குறோம். அந்த அந்த நம்மளோட அந்த எண்ணத்துக்கு உயிர் கொடுத்து உண்மையிலேயே அப்புறம் காணாம போயிரும். இது நெறைய இது உண்மை. நம்புங்க. இது உண்மை. நம்ம நம்பிக்கை நம்ம சொல்றது இப்ப காணா போயிறக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த அந்த வாக்குக்கு வலிமை குடுக்குறீங்க. ஆனா போயிறப்போது, போயிறப்போது, போயிறப்போதுன்னா, ஏன் போயிறப்போதுன்னு சொல்றீங்க. ஓகே. போட்டோம். அப்படிதான் ஆவும். எல்லா விஷயத்துக்கும் இது ஒரு உதாரணம் தான் அந்த செருப்பு காணா போறது சொன்னேன். ஸோ அதனால அந்த இததான் அந்த கவிதையில ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நான் கொஞ்சம் வேற கோணத்துல பார்க்குறேன். ஆ இவ்வளவுதான் மற்றவர்களுக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி டீச்சர். தொடர்ந்து வேற யாராவது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்களா? வணக்கம் பிருத்திவி. வணக்கம். சொல்லுங்க. எனக்கு இன்று லாஸ்ரீ பகிர்ந்த கவிதைகள்ல களிமண் பொம்மைகள் அந்த கவிதை ரொம்ப மனதுக்கு நெருக்கமா அமைஞ்சிருச்சு. நான் மிக கவனமாக ஒதுங்கி நடக்க வேண்டியிருக்கிறது. வீடெங்கும் நடமாடித் திரிகிறது அவளது களிமண் பொம்மைகள். இது எனக்கு நான் 1ஆம் ஆண்டு படிக்கிற சூழல்ல இருந்தப்ப உள்ள நினைவுகளை இன்னைக்கு தட்டி எழுப்பிருச்சு.
அந்த சூழல்ல பாத்தீங்கன்னா இந்த பண்டிடிகன் சனி கலைக்கல்வி படிக்கிறப்ப ஆசிரியர் வந்து நமக்கு மேஜை மேல இந்த களிமண் எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம செய்த பானைகள், கரண்டிகள், தோடு இதெல்லாம் எனக்கு நினைவுக்கு கொண்டு வந்துருச்சு. ஆனா இப்போ உள்ள சூழல்ல வந்து மாணவர்களுக்கு அந்த கைத்திறன், சிந்திக்கும் திறன் இந்த களிமண் பயன்படுத்தி செய்றாங்களான்றது எனக்கு தெரியல. ஆனா இந்த மாணவர்களோட இந்த குழந்தைகளோட திறன்களை வந்து வளர்க்கறது வந்து இந்த களிமண். ஒரு வகையில பாத்தீங்கன்னா களிமண். என்னுடைய கணவர் அடிக்கடி சொல்லுவாரு, வீடை எப்பயுமே சுத்தமாவே வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்காத. வீடு வந்து மியூசியம் இல்ல. பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி உருண்டு பிறண்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்த கத்துக்கணும். அவங்களோட அந்த மோட்டோ ஸ்கில்லை வளர்க்கறது வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்படின்னு. இந்த கவிதை வந்து எனக்கு அதை ரொம்ப உறுத்தி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சிந்தனையை கொடுக்குது. இன்று எனக்கு பகிர்ந்த கவிதைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இது ரொம்ப மிகவும் நெருக்கமா இருக்கு மனதுக்கு. நன்றி பிரித்திவி. மிக்க நன்றி திருமதி விக்னேஸ்வரி மணியம் அவர்களுக்கு. அடுத்ததா வேற யாராவது பேச விரும்புறீங்களா? வணக்கம் அண்ணே. வணக்கம் அரவிந்தன், சொல்லுங்க. பொம்மைகள் கூட பேசி கொண்டிருக்கலாம் அந்த கவிதை பற்றி பேசலாம் இருக்கேன். ஓகே. பொம்மைகள் கூட பேசி கொண்டிருக்கலாம். அது வந்து அந்த கவிதை வந்து மனிதர்களோட அது கனெக்ட் பண்றது. அது மோஸ்ட்லி வந்து நான் பண்ற விஷயத்தோட கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு கவிதை. அது எப்படின்னா, இப்போ வந்து சின்ன பிள்ளைங்க வந்து பொம்மைகள் கூட பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு யாரும் வந்தாம டக்குன்னு அமைதியா இருப்பாங்கல்ல. ஸோ அதான் இந்த கவிதை சொல்றாங்க. ஸோ அது எப்படின்னா, நம்ம வந்து திடீர்னு பாட்டு பாடிட்டு இருப்போம். யாராச்சும் வந்தாலும் அப்படி பாட்டு பாடாம நிப்பாட்டிடுவோம். திடீர்னு நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்போம். யாருமே எல்லாமே டான்ஸ் ஆடி இருப்போம். யாராச்சும் வந்து டக்குனு யாராச்சும் வந்தா நம்ம அப்படியே நிப்பாட்டிடுவோம். ஸோ ஏதாச்சும் படத்துல சினிமா இடத்துல வர்ற மாதிரி ஏதாச்சும் படத்துல வந்து ஏதாச்சும் செஞ்சு காட்டுவேன். அதுமாதிரி சின்ன நமக்குள்ள இருக்கிற சின்ன பிள்ளைத்தனமா நம்ம நடந்துப்போம். பட் அது வந்து வெளியே யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க. ஸோ அப்படி யாரும் பார்க்கும்போது டக்குன்னு மாறிடும். ஸோ நம்ம நார்மலா இருப்போம். ஸோ அதுதான் வந்து பொம்மைகள் கூட பேச்சு கொண்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நமக்குள்ள வந்து நமக்குள்ள இருக்க திறமைகளுக்கும் இருக்கலாம். பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, நல்ல விஷயம் கூட இருக்கலாம். ஆனா வந்து அது வந்து மற்றவங்க பார்த்து அது கூட தப்பா நினைப்பாங்க. அதனால நம்ம டக்கு நார்மல் ஆயிடும். திடீர்னு யாராச்சும் வந்தாங்களா நம்ம நார்மலாகி அது மாதிரி இருப்போம். ஸோ அதுதான் நான் வந்து பொம்மைகள் கூட பேசி கொண்டிருக்கலாம் கவிதை நினைக்கிறேன். அவ்வளோதான். நன்றி. மிக்க நன்றி அரவிந்தன். அரவிந்தனுக்கு அடுத்து வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஓகே, அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் இன்றைய கலந்துரையாடலுக்கு வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய கலந்துரையாடலை வழி நடத்துகிற லாஸ்ரி அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து பத்மா சாரோடைய கலந்துரையாடல் வருது. அது வந்து நம்ம அடுத்த ஆண்டு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றி. ஹாய் பல்து.